ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. முதல் ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேராழ்வார். இவர்கள்ல பேராழ்வாருடைய திரு அவதார நட்சத்திரம் ஐப்பசி மாசம் சதயம். இவர் திருமயிலை, அதாவது இன்னைக்கு நம்ம மயிலாப்பூர்னு சொல்றோம், அங்கதான் திரு அவதாரம் புரிந்தார். திருமயிலையில இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு கிட்டக்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல நெய்தல் மலர்ல தோன்றினார். இவர் ஒரு அயோனிச்சர், அதாவது தாயோட கருவுல இவர் பிறக்கல, இவர் தோன்றினார். எப்படி பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் மலர்கள்ல தோன்றினாரோ அது மாதிரி இவருமே ஒரு மலர்ல தோன்றார். இவர் எம்பெருமானின் வாள், அதாவது நந்தகம், அதோட அம்சம். இவர் பகவான் மீது கொண்ட பக்தியினால எப்பொழுதும் அவரோட மேன்மையே பாடிண்டே இருப்பாராம், பாடி ஆடுவாராம். அதனாலேயே இவருக்கு இந்த திருநாமம் பேராழ்வார் அப்படின்னு. எம்பெருமானின் பரத்வத்துல ஈடுபாடு கொண்டவர் இவர். இந்த முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் திருக்கோவிலூர்ல இடக்கழியில சந்திக்கிறார். அதாவது அந்த இடக்கழி எப்படின்னா ரொம்ப சின்ன இடம், அதாவது ஒருத்தர் படுத்துக்கலாம், 2 பேர் அமரலாம், 3 பேர் நிக்கலாம், அந்த மாதிரி இடம். இப்போ ஒரு ஆழ்வாரா அங்க வர, முதல்ல பொய்கை ஆழ்வார் போறார், அப்புறம் பூதத்தாழ்வார், அப்புறம் பேராழ்வார் சேர்ந்துக்கிறார். அவ 3 பேரும் நின்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ பெருமாளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாள். அப்போ அவளுக்கு ஒரு ஸ்பர்ஷம் புரியறது, அதாவது எங்க யாரோ வந்திருக்கா அப்படின்றது புரியறது. அவ ஞானத்துல அவ கண்டுபிடிச்சிடுறா பெருமாள் தான் வந்திருக்காரு. அந்த சந்தோஷத்துல முதல்ல பொய்கை ஆழ்வார் ஒரு 100 பாசுரங்கள் பாடுறார். அது முதல் திருவந்தாதி. அதுல வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாகன்னு ஆரம்பிச்சு பாடுறார். அடுத்தது பூதத்தாழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அப்படின்னு பாடுறார். இவ 2 ஆழ்வார்களும் விளக்கு ஏத்துறா பெருமாளை பாக்குறதுக்கு. பேராழ்வார் அவ ஏத்தின அந்த வெளிச்சத்துல பெருமாளோட திருமேனியை பார்த்து அனுபவித்து அவர் பாடுறார். இப்ப அவரும் ஒரு 100 பாசுரங்கள் பாடுறார். அவரோட முதல் பாசுரம் எப்படின்னா, பெருமாள் பார்த்த காட்சியை பத்தி பாடுறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கன் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன் நாடி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் நாடி வண்ணன் பால் என்று அப்படின்னு. இந்த பாசுரங்கள் 3ஆம் திருவந்தாதி என்று சொல்லப்படுகிறது. திருமிசை ஆழ்வார் பேராழ்வார் மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். பேராழ்வார் மங்களாசாசனம் பண்ண ஸ்தலங்கள் திருவேலுக்கை, திருக்கடிகை, திருவல்லிக்கேணி, திருப்பாடகம், திருக்கோஷ்டியூர், திருமாலிருஞ்சோலை, திருக்குடந்தை, திருவேங்கடம். பேராழ்வார் திருவடிகளே சரணம்.